எங்க வீட்டு இட்லி துணியை பாத்தீங்களா? என்ன ஒரு கிரியேட்டிவிட்டி! இந்த மாதிரி ஒரு கலர்ல இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லைங்க. இதெல்லாம் எங்க சித்தியோட வேலை. ஆவி பறக்கிற இட்லி வீடியோ எடுக்கணும், ஓபன் பண்ணுங்கன்னா இத பார்த்து நானே ஷாக் ஆயிட்டேங்க. சரிங்க, அது என்ன நடந்துச்சுன்னா, வீட்ல சர்ப்ரைஸா ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுங்க. சண்டே அதுமா கெட் டுகெதர் வச்சுக்கலான்னு முந்தின நாளே தம்பி வீட்டுக்கு போயிட்டோங்க. காலையில எந்திரிச்சு வந்தோனியும் சித்தப்பா சுட சுட மெதுவோட வாங்கிட்டு வந்து கொடுத்தாருங்க. ஆவி பறக்க அதை சாப்பிட்டு காலையில அருமையான டிஃபனுங்க. இந்த கலர் கலரான இட்லி, சிக்கன் வறுவல், தண்ணி குழம்பு, கூடவே ஈரல் கிரேவிங்க. மதன்னு சாப்பிட்டு முடிச்சா சுட சுட சித்தி கேசரி கொடுத்தாங்க. அதை முடிச்சு லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்காரம்மா கையால சிந்தாமணி வறுவல் சாப்பாடுங்க. நைட்டு டின்னருக்கு எல்லாரும் வெளியில போலான்னு கோவில் பாளையத்துல புதுசா ஓபன் ஆயிருக்க வைகை நாட்டுக்கோழி ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டோங்க. ஆம்பியன்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஃபுட்டோட டேஸ்டும் நல்லதாங்க இருந்துச்சு. ஆனா அந்த ரேட்டுக்கு குவான்டிட்டி ரொம்பவே கம்மிங்க. கீர்த்திக்கு தெரியாம பர்த்டே கேக் அரேஞ்ச் பண்ணிருந்தோம். அதுல அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணலீங்க, ஷாக்கே கொடுத்துட்டோம். மாத்தி மாத்தி அவனுக்கு ஊட்டி கேக் சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு மளிகை லிஸ்ட் மாதிரி பெருசா வந்துச்சு. பில்லு கொடுத்துட்டு டாட்டா பை பென் கிளம்பிட்டேங்க.